நுரையும் குடல் குழம்பும் பார்க்கலாமா? என்னென்னா நுரையும் குடலையும் எடுத்து அதை வந்து 4-5 வாட்டி வாஷ் பண்ணணும். 4-5 வாட்டி வந்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். பிசைஞ்சு அதில் இருக்க கசடெல்லாம் போகிற அளவுக்கு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வந்து கழுவணும். ஃபஸ்ட்டு கழுவிட்டு என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியும் கடைசியாக ஊற்றி கழுவி வாஷ் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அந்த இதில் வந்து குடலையும் நுரையும் மட்டும் தனியாக வேக விட்டுக்கோங்க. வேக விட்டு 2 விசில் எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வேகிற கேப்பில் நம்ம வந்து மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன போடணும்னா தேங்காய், 4 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, மிளகு, அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கேட்டு வந்து குக்கரில் வந்து ரெடி ஆயிரும். குடல் வந்து வெந்து ரெடி ஆயிரும். 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா தாராளமாக வெந்துடும். அதுவே போதும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த இதில் நான் வந்து சுக்காவுக்கு வந்து ரெடி பண்ணுறனால கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதோட ரெசிபி வந்து அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா இப்போ தனியாக இந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் மெயினாக வந்து குடல் குழம்பு இல்லை நான்வெஜ்ஜை பொறுத்தளவு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் போட்டுட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணணும். கட் பண்ணி அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கி அது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இங்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நிறையா போட்டு இஞ்சி வந்து கம்மியாக போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பூண்டு ஃப்ளேவர் ஏறிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி கூட போயிருச்சுன்னா கசந்து போயிடும். அதனால் பூண்டு நிறையா போட்டு பேருக்குன்னு இஞ்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ரெடி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் நிறையா போட்டிருக்கேன். நான் 2-2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு நல்லா வந்து இது எண்ணெய் பிரியணும். ஓரளவு வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயும் பிரியணும். இன்னொரு சைடு வந்து தக்காளி வந்து நல்லா வந்து இது போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதில் பச்சை வாடையும் போயிடணும். போனதுக்கப்புறம் தக்காளி அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதுக்கு வந்து அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து தக்காளி மேஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்லோவில் வச்சிடணும். இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால டக்குன்னு வந்து அடுப்பில் வச்சோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா அப்பப்போ எடுத்து மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் எதுவும் அடி பிடிச்சிருக்கா என்னான்ட்டு. அதனால் பார்த்துட்டு நல்லா கிண்டி வச்சு ஒரு 2 நிமிஷம், ஏன்னா அது பச்சை வாடகையும் போகணும், இன்னொரு சைடு தக்காளியும் வந்து நல்லா மேஷ் ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து பொடிக்கு மசாலா என்னென்ன வேணுன்றதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன தேவைப்படும்னா மிளகாத்தூள், நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு மட்டன் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு மட்டன் மசாலா மட்டும் நிறையா போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இது வந்து மேஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ போடணும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோன்னு, அடுத்து மல்லித்தூள் கொஞ்சோன்னு, அடுத்து வந்து மட்டன் மசாலா அதுவும் ஆட் பண்ணணும். நல்லா ஓரளவுக்கு நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டன் மசாலா ஏன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் குடல் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா போட்டுட்டு எண்ணெயிலே போட்டு வதக்குனா தான் வந்து அதில் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு வந்து கலர் கொடுக்கும் நல்லா குழம்புக்கு. இப்போ வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து குடலை வேக வச்சுருக்கோம்ல, அந்த வேக வச்ச தண்ணியோடையே நான் ஊற்றிருக்கேன். இதில் நான் உப்பு போடலை. அதில் ஆல்ரெடி வந்து குடலில் வேக வச்சு உப்பு போட்டிருக்கனால நான் உப்பு போடலை. இனிமேல் தான் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் போடுவேன். ஏன்னா வந்து நம்ம போட்டுட்டோன்னா ரொம்ப உப்பு கரிச்சு போயிடும். நம்ம மறந்துட்டு இந்த வேக வச்சதுலேயே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வைங்க. வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா என்னதுன்றதை உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேணுன்ற அளவு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இடையில செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ்னாலும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மலன்னு கொதித்து அந்த வாடை போகணும். ஃபுல்லாக அந்த குழம்போட ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். போகிற வரையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, தேங்காய், மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அதனால் அதை மட்டும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து உள்ளே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு காரமும்
பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பும் காரமும் வந்து நம்ம இப்போ தேங்காய் இது போடும்போது கம்மியாக தான் ஆகும். அதனால் வேணால் காரத்துக்கு மட்டன் மசாலாவை கொஞ்சம் எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டு இதையும் போட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் பார்த்து ஊற்றிக்கங்க. ரொம்ப ஊற்றிட்டா தண்ணியாக போயிடும் குழம்பு. கொஞ்ச நாள் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து விசில் விடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி 2 விசில் விட்டதுலேயே குடல் நல்லா வெந்திருக்கும். அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கொதிக்க மட்டும் விட்டால் மட்டும் போதும். எக்ஸ்ட்ராலாம் விசில் விடணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் காரத்துக்கும் உப்பையும் மட்டும் பார்த்துட்டு அது மேலாப்படி கொஞ்சம் போட்டுட்டு அதையும் ஒரு 2 கொதி நல்லா கொதிக்க விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா வற்ற விடுங்க. குழம்பு கொஞ்சம் வற்றுச்சுனா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குடல் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.